ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி மூவி சொன்ன ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க தீயவர் குலை நடுங்க அப்படின்ற க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி இப்போ ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா மூவியோட ஸ்டார்டிங் ஸ்டீன்லேயே ஒரு எழுத்தாளர் ஒருத்தவர் ஒரு மர்மமான ஆளால் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையாக நடக்குது. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி என்னன்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸராக அர்ஜுன் சார் வர்றாரு. அண்ட் இதுக்கு பேரலாக ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு லவ் ட்ராக்கும் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு காவேரின்ற ஒரு குழந்தை சூசைட் பண்ணி இறந்துக்கிறாங்க இந்த ரைட்டர் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தை ஒரு லைட்டாக மன வளர்ச்சி கம்மியாக உள்ள குழந்தை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதையெல்லாம் தான் நடக்குது. அந்த குழந்தைக்கு நம்ம என்ன இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன பாதிப்பாங்க நடந்திருக்கோம்னு நினப்போமோ அதே தான் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அது யார் பழி வாங்குவான்னு நினைக்கிறோமோ அதே தான் நடக்குது. ஸோ இந்த ஃபிலிமில் பெருசாக எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டாகவும் இல்லை. யூஸ்வலாக இந்த ரிவெஞ்ச் அந்த மாதிரி போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டோரி நிறையவே பார்த்த மாதிரி இருக்குது. வேறு எதுவும் புதுசாக இல்லை. ஒரு கொலைக்கான ரீசனோ இல்லை அந்த பேட்டர்னுமே கூட எதுவுமே புதுசாக இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த யார் இந்த கொலையெல்லாம் பண்ணுறான்னு அர்ஜுன் சார் இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீன்ஸ் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கொலைக்கான ஃப்ளாஷ்பேக்கோ இல்லை அந்த ரீசன்ஸோ பழசாக இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸு அந்த கொலை பண்ணுற பேட்டர்னு அதெல்லாமாச்சும் கொஞ்சம் புதுசாக இருந்தால் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாக ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் இருக்குது. ஸோ இந்த மூவி ஓவராலாக எனக்கு ஒரு 60 மார்க்ஸ் தான் தர முடியும். இது எதனால் இந்த மூவியை அர்ஜுன் சார் ஓகே பண்ணார்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு உமன் கேரக்டரில் ஸ்ட்ராங்கான உமன் கேரக்டரில் ஃபைட்லாம் போடுறது அதெல்லாம் பார்க்கவே காமெடியாக இருக்குது. ரொம்பவும் ப்ரெடிக்டபிளான ஒரு க்ரைம் த்ரில்லர் இது. தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த வாரம் தாண்டாது இது தேட்டரில். ஸோ ஓடிடியில் கண்டிப்பாக வரும். ஓடிடியில் வர்றப்போ கூட இது பார்க்குறதுக்கான ஒர்த்தியான வாட்சாக இருக்காது. பெட்டர் இதை ஸ்கிப் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரியெல்லாம் இந்த மாதிரி பழைய டைப் ஆஃப் ரிவெஞ்ச் த்ரில்லர்லாம் எப்படி ப்ரொடியூசர்ஸ் இன்னும் ஓகே பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன், கில்லிங் பேட்டர்ன் இருந்தால் ஓகே. இல்லைனா ஒரு இன்வெஸ்டிகேஷனில் அவங்க கண்டுபிடிக்கிறப்ப அந்த க்ளூஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கிது. அந்த மாதிரிலாம்னா ஓகே. எல்லாமே ரொம்ப ஓல்டு டைப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு ரொம்ப சுமாரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்ன்ற ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.